கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததால் 3 வயது குழந்தையை கொன்ற தாய் மற்றும் கள்ளக்காதலனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. கோவை மேட்டுப்பாளையம் வெள்ளங்காட்டை சேர்ந்தவர் ரூபினி. இவரது கணவர் பால்ராஜ் சேவூரை சேர்ந்தவர். இவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 3 வயது குழந்தையுடன் ரூபினி வெள்ளையங்காட்டில் தனது தந்தை வீட்டில் வசித்து வந்தார். இந்நிலையில் ரூபினிக்கும் சர்க்குணம் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு கரட்டுமேடு பகுதியில் தனிமையில் சந்திக்க கடந்த 2019ஆம் ஆண்டில் குழந்தையுடன் சென்றுள்ளனர். அப்போது இருவரும் குழந்தை இடையூறாக இருந்ததாக பிஸ்கெட்டில் விஷம் வைத்து கழுத்தை நெரித்து கொலை செய்தனர். இதில் சரவணம்பட்டி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு இருவரையும் கைது செய்தனர். இந்த வழக்கு 3வது ஏடிஜேயில் நடந்து வந்தது. இந்நிலையில் நீதிபதி தடயத்தை அளித்ததற்கு 7 ஆண்டும் கொலைக்கு ஆயுள் தண்டனையும் வழங்கி தீர்ப்பளித்தது. இதில் கைது முதல் தொடர்ந்து சர்க்குணம் சிறையில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது.